மேடம் இந்த புத்தாண்டோட உங்களுடைய இலக்கு என்ன மேடம்? 26ல் அம்மாவின் ஆட்சியை அமைப்பதுதான் எங்களுடைய இலக்கு. அதுவும் தமிழக மக்களுக்காக நிச்சயம் நாங்கள் செய்ய வேண்டிய பொறுப்பு எங்களிடம் எங்கள் தலைவர்கள் விட்டு சென்றுள்ளனர். அதை நிறைவேற்றி காட்ட வேண்டும் என்பதே என்னுடைய முழு நேர நினைப்பாக. இரட்டை இலையை மீட்பதற்கு தேர்தல் ஆணையத்தை பல்வேறு தரப்பினர் தொடர்ந்து அணுகி வருகிறாங்க. இரட்டை இலைக்கு யாருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது? தற்போது யாருக்கு இருக்கிறது? இப்பொழுது அதற்கு உண்டான பதில்களை தெரிவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது நடுவில் நான் எதையும் சொல்ல முடியாது. அது தேர்தல் ஆணையத்திடம் முறையிட்டுள்ளார்கள். எல்லாருடைய கருத்தையும் கேட்டுள்ளார்கள். அது வரும் வரை நீங்க உங்களோட கருத்தை என்ன தெரியப்படுத்துறீங்க? தேர்தல் ஆணையம் என்ன மாதிரி முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? பொறுத்திருந்து பாருங்க. இந்த ஆணையம் இந்த அதிமுக பிரிஞ்சிருக்கிற எல்லா அணியும் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிச்சயம் இருக்கு. தொடர்ச்சியா நீங்க சமாதான பேச்சுவார்த்தை பேசிக்கிட்டு இருக்குன்னு சொன்னீங்க. ஒரு முறையாவது இது வரைக்கும் பேச்சுவார்த்தை நடந்ததா? அதுக்கான தகவல் அதிகாரப்பூர்வமா இது வரைக்கும் வரவே இல்லை. இணைப்பு பேச்சுவார்த்தை, சமாதான பேச்சுவார்த்தை நிச்சயம் வருங்க. கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்க. தேர்தல் இந்த பக்கத்துல நிச்சயமா வரும். எதிர்கட்சிகள் ஏதாவது சொன்னா உடனே என்ன பண்றாங்க? உடனே கைது. அது அவங்களை எதிர்த்தப்ப யாருமே பேசக்கூடாதா? அப்புறம் ஜனநாயகம்ன்றது என்ன? அதை பத்தி மேடைக்கு மேடை பேசுவாங்க. ஆனா நடைமுறையில என்ன பண்றாங்க? யாராவது பேசினா உடனே கைது பண்ணு அப்படிங்கிறது தீர்வு ஆகாது. ஒழுங்கா தீர்வு எடுக்கணும் அப்படிங்கறது தான் நான் முன்கூட்டியே சொல்ல ஆரம்பிச்சது. இதுல மட்டும் இல்ல, தொடர்ந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் பதவி ஏற்றதுலேருந்து இதான் நடக்குது. இது ஏன் முதலமைச்சர் ஆமை வேகத்துல செயல்படுறாருன்னு எனக்கு தெரியல. இதுவே அம்மாவா இருந்தா நடக்கிறதே வேற. அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல இன்னொரு ஆளு சாருங்கிற ஆள் இருக்கிறவங்க சொல்லிட்டு எதிர்கட்சி விமர்சனம் பண்றாங்க. பாதிக்கப்பட்ட மாநில அது ஆணையர் இங்க பாத்துக்கிட்டு இருக்காரு. என்ன பாக்குறாரு ஒன்னும் தெரியல. இங்க தமிழ்நாட்டுல தனியா நம்ம அரசாங்கமே, அதாவது தமிழக அரசாங்கத்திலேயே மகளிர் ஆணையம் இருக்கு. அவங்க எல்லாம் ஏன் உடனே போகல, உடனே பார்க்கல? என்ன காரணம்னே தெரியலையே. நான் அறிக்கை கொடுக்கும் போதே சொன்னேன், தேசிய மகளிர் ஆணையம் இதுல தலையிட்டாகணும் அப்படின்னு. அவங்களும் பார்த்துட்டாங்க. டெல்லியிலேருந்து பாக்குறாங்க. இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற பெண்களுக்காக செயல்படுற தமிழக அரசு நடத்துற மகளிர் ஆணையத்திலிருந்து யாரும் அந்த கேட்டுக்குள்ளே போகல. எதனால போகல? அதுல யார் சம்பந்தப்பட்டிருக்காங்க? மொத்தத்துல வெளியில பார்க்கும்போது இதுல ஏதோ திமுகவுக்கு சம்பந்தம் இருக்கும் அப்படிங்கறதான் எல்லாரும் சொல்றாங்க. அதனால இதுக்கு உடனடியா முதலமைச்சர் இது உடனடி இல்ல, இப்ப நடந்தே எத்தனை நாள் ஆயிடுச்சு அதை சொல்லணும். அதாவது எஃப்ஐஆர்ல கூட பேரை நேரடியா போடக்கூடாது, அது வெளியில பிரசு கூட தெரியக்கூடாது. ஆனா இங்க என்ன ஆகுது? லீக் ஆகுது, கசியுது. அதுல ரெண்டு விதமா யோசிக்கணும். ஒண்ணு அந்த பெண்ணு, பாதிக்கப்பட்ட பெண்ணு இந்த வழக்கு வேண்டாம் அப்படின்னு பின்னோக்கி ஒதுங்கிக்கிறதுக்காக இதை செஞ்சாங்களா? எல்லா கண்ணோட்டத்திலையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. இது சாதாரணமா லீக் ஆச்சு அப்படின்னு எடுத்துக்க முடியாது. லீக் ஆகுற அளவுக்கு கவர்மெண்ட் நிர்வாகம் இருக்காப்போ அதை ஒத்துக்கணும். எதுவும் இல்லாம நீங்க நீங்க பாட்டுக்கும் விழாவை நடத்திக்கிட்டு ஒவ்வொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா திராவிடம்னு பேசிக்கிறீங்க. உங்க திராவிடத்துல எங்க பெண்களுக்கு இப்ப வெளியே போக முடியலையே. ஒரு காம்பவுண்டு ஒரு எடுத்த ஒரு காலேஜுக்குள்ளேயே ஒரு படிச்ச பொண்ணுக்கு இந்த நிலைமை ஏற்படுதே. இதுதான் நீங்க திராவிட ஆட்சின்னு சொல்லிக்கிட்டு மேடைக்கு மேடை பேசிக்கிட்டு நிக்கிறீங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
நல்ல தீர்ப்பை நிச்சயம் 26ல் கொடுப்பாங்க.